நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்களே, ஆத்திச்சூடியும் ஆசானும் என்ற ஒரு பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆத்திச்சூடி 12வது ஆத்திச்சூடியான அவ்வியம் பேசேல். அவ்வியம் பேசல் அப்படிங்கிறதுக்கு ஔவையார் என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வியம் அப்படின்னா பொறாமை, அதாவது அழுக்காறு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசேல் அப்படின்னா பேசக்கூடாது, அதாவது பொறாமைப்பட்டு ஒருபோதும் மற்றவரை பேசக்கூடாது என்பது ஒரு பொருளாக இருக்குதுங்க. வீண் பெருமை பேசக்கூடாது அப்படிங்கிற பொருளாகவும் எடுத்துக்கலாம். பொறாமை கொண்டு யாரையும் பொல்லாங்கு பேசக்கூடாது அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது. அப்போ அந்த பொறாமை அப்படிங்கிற உணர்வு பார்த்திங்கன்னா ஒரு எலும்புரிக்கு நோய் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உடன் இருந்து கொள்ளும். அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அது அந்த உணர்வு என்ன பண்ணுதுங்க, நம்மளுடைய செல்களெல்லாம் அரித்து தன்னையே கொள்ளக்கூடிய அளவிற்கு அது ஒரு மோசமான குணமுடையதான் பொறாமை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொறாமையால் அழிந்த உயிர்கள் ஏராளம் இந்த உலகத்தில். அரசு அரியணையில் இருந்து பாண்டவர்கள் மேல் பொறாமை கொண்டு அவர்களை வஞ்சகமாக அழைத்து மாயச் சூதாடி நாடு நகரம் போன்றவற்றை கவர்ந்தான் துரியோதனன். அப்போ அந்த துரியோதனன் என்ன பண்ணானுங்க, அந்த பொறாமை உணர்வுனால மற்றவர்கிட்ட இருக்கிற சொத்தா நமக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணால் சூதாடி அதில் ஜெயிச்சிட்டான். ஆனால் அந்த பொறாமையால் அறமற்று கவர்ந்த சொத்துக்கள் எல்லாம் எவையும் நிரந்தரமில்லை. அந்த துரியோதனன் பாண்டவர்களுடனான மகாபாரத யுத்தத்தில் தோல்வியுற்று அனைத்தையும் அவர்களிடமே இழந்தான். அப்போ இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் வந்துருச்சுன்னா அந்த வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே ஒருபோதும் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த பொறாமை அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தீவினை என்ற ஒரு பொருளும் உண்டுங்கிறாங்க. இதைத்தான் ஔவையார் பார்த்தீங்கன்னா அந்த கொன்றை வேந்தனில் அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு அப்படின்னு பாடியிருக்காங்க. அப்போ இந்த பொறாமை வார்த்தைகளை பேசுதல் ஆக்கத்திற்கு, அதாவது செல்வத்திற்கு அழிவு கேட்டை தரும் அப்படிங்கிறாங்க. ஆக்கம் என்பது உலகையில் செல்வமாகிய பொருளை குறிக்கும். அருளியில் செல்வம் என்பது மோட்சம் அல்லது வீடு பேற்றை குறிக்குங்கிறாங்க. அப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் வந்துச்சுன்னா அந்த ஆக்கம், நம்மகிட்ட இருக்கிற அந்த செல்வம் எல்லாமே போயிடும். அப்போ இந்த வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய பொருட்செல்வம் போயிடும், நம்ம அந்த காலத்திற்கு தேவையான அருட்செல்வம் போயிடும். அப்போ இந்த பொறாமை அப்படிங்கிற உணர்வு கொண்டு மற்றவர்களை நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. அதுதான் அவ்வியம் பேசேல். அப்போ இன்றைய உலகில் பொறாமை தீயால் தங்கள் வாழ்வை இழந்து, வீடு இழந்து, நாடு இழந்து அகதிகளாக அலைந்து திரிபவர்கள் தான் ஏராளமாக இருக்கிறாங்க. இந்த பொறாமை உணர்வு கொண்டவர்களோட இயல்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை குறித்து வீண் பெருமை பேசுதல், தன்னை பற்றி தான் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருத்தல், செல்ஃபிஷ், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் எப்படி இருக்குங்க, அந்த பொறாமை குணம் கொண்டவர்களோட இயல்பாக இருக்குங்கிறாங்க. மூணாவது, பிறரிடம் உள்ள உயர்ந்த குணம், அதாவது கல்வி, செல்வம், இந்த வளர்ச்சியை கண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறுப்படைகிறாங்க. அடுத்தது, பிறரது முன்னேற்றத்தை கண்டு கோபப்படுதல். அடுத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்கன்னு என்ன ஆகுதுங்க, அதை கண்டு அவங்களுக்கு கோபம் வருது, அந்த வெறுப்பு உணர்வு வருதுங்கிறாங்க. அப்போ எளியவரிடம் கடுஞ்சொல் பேசுதல், தன்னை விட கீழான நிலையில் இருப்பவங்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க, விமர்சிக்கிறது. தேவையில்லாத வார்த்தைகளை, கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவர்களை விமர்சிப்பாங்க. அப்போ தவறுகளை சுட்டி காட்டுபவரை அற்பமாக விமர்சித்தல். தன்னிடம் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுறவங்களாம் நம்ம என்ன பண்ணுறாங்க, நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொறாமை உணர்வு கொண்டு வெறுப்புணர்வுடன் அவங்களையும் நம்ம விமர்சிக்கிறோம். மேலும் அறிவில் சிறந்தவரை சகிக்காது அவரையும் விமர்சித்தல். நம்மளை விட ஏதாவது அறிவில் சிறந்தவங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு அந்த வளர்ச்சியை கண்டு நமக்கு என்ன பண்ணாதுங்க, பொறுக்காது. அந்த அடுத்தவங்களோட வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு குணம்தான் பொறாமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாழ்வில் வெற்றி பெற விரும்புபவர்கள் மனதில் பொறாமையின்றி இருப்பதை ஒழுக்க நெறியாக கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அவ்வியம் பேசேல். அப்போ அந்த பொறாமை உணர்வு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது முன்னேற்றத்துக்கு
செல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பொறாமை காரணமாக உண்டாகும் சொற்களை ஒருவன் பேசாமல் இருப்பது நல்லது. அந்த பொறாமை உணர்வுடன் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெறுப்புணர்ச்சியோட ஒரு சொல்ல அடுத்தவங்களை சொன்னோம்னா அந்த சொற்கள் ரொம்ப அதாவது தீய சொற்களாக கடுமையான சொற்களாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அந்த சொல்லை பேசாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு யாரெல்லாம் பார்த்தா பொறாமை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இல்லாத ஒரு குணம் அடுத்தவங்களிடம் இருந்தால், அதாவது அந்த கல்வி செல்வம் இதெல்லாம் இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணுறாங்க அவங்கள பார்த்து பொறாமைப்படுறோம். அப்போ அந்த பொறாமை அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்வு தான். அப்போ அந்த உணர்வு இருக்கிறவன் அறக்கருத்துக்களை கூறுவதற்கு தகுதி அற்றவனாய் என்றான். அப்போ அந்த அறம்னு தெரியும் நமக்கு, ஒழுக்கம் கடமை ஏகை. அப்போ நம்மகிட்ட அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட அந்த அறம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். அந்த அறக்கருத்துக்களை கூறுவதற்கு அவளுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு யாரெல்லாம் பார்த்தா பொறாமை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவன் தன்னை விட அதிக மதிப்பெண் வாங்கிடுறான். இப்போ நம்மளோட நண்பன் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிக மதிப்பெண் எடுத்துட்டாங்கன்னா அதை கண்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, பொறாமைப்பட்டு அதை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறோம், வெறுப்பான ஒரு விமர்சனத்தை சொல்கிறோம். அடுத்தது நம்மளுடைய நண்பன் நன்றாக வாழ்ந்தானா அந்த வளர்ச்சியை நம்மளால் பொறுக்க முடியறதில்ல. அப்போ பொறாமை குணம் நம்மக்கிட்ட வருது. இப்போ நம்ம ஏற்று வீட்டில் இருக்கிறவங்க நிறைய ஆடை ஆபரணம் கார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டாங்கன்னா அதுவும் அப்படித்தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அந்த பொறாமை குணம் வந்துக்கிட்டு அவங்க மேலே ஒரு வெறுப்படைய வைக்குது. அப்போ அந்த பொறாமை குணம் வந்துட்டா அது என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல அந்த பொறாமை குணம் இருக்கிறவங்க தன்னைத்தானே அழித்து கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. அந்த குணம் இருந்துச்சுன்னா மற்றவர்களையும், அதாவது நட்பு வட்டம் கெட்டு போயிடும், அந்த நட்பு நலம் கெட்டு போயிடுது, சமுதாய வளம் கெட்டு போயிடும். இப்படிப்பட்ட அந்த பொறாமை அப்படிங்கிற குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதைத்தான் அவ்வியம் பேசேல் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. திருவள்ளுவர் திருக்குறள ஒரு குறளை சொல்றாரு பாருங்க, அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல் அப்படிங்கிறாங்க. இதற்கு என்ன ஒரு விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொறாமை கொண்டு வாழ்வு பெருக்கியவரும் இல்லை, அழுக்காறு இல்லாத நல்லோர் பெருவாழ்வு பெறுவதில் இருந்து நீங்கியவரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த பொறாமை குணம் இருக்கிறவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கை அவங்க வாழ முடியாது, அந்த குணம் அவங்களை நன்றாக வாழ வைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த பொறாமை குணம் இல்லாத ஒரு நல்லவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை இருந்து வாழ்வதிலிருந்து அவங்க தவற மாட்டாங்க, நீங்கி விட மாட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளோட விளக்கமாக இருக்குதுங்க. இந்த அவ்வியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிருக்கு உள்ள உட்பகைகளில் ஒன்றான மாச்சரியத்தை குறிக்குங்கிறாங்க. இப்போ அந்த மாச்சரியம்னு தெரியும் நமக்கு, அது வந்து ஒரு மாதிரி வெறுப்புத்தன்மை. காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகிய 6 மக்களுக்கு உள்ள உட்பகை ஆகும். இப்ப வெளிப்பகையை விட உட்பகை மிகவும் கொடியது. உட்பகை உடனிருந்து கொள்ளும் தன்மையை உடையதுங்கிறாங்க. அப்ப வெளிப்பகை பகிரங்க விரோதி என்றால் உட்பகை அந்தரங்க விரோதி ஆகுங்கிறாங்க. பாருங்க, இந்த பகையிலேயே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பகையும், அதாவது வெளிப்படையாக இருக்கக்கூடிய பகையும் சொல்றாங்க. அதாவது வெளிப்படையாக இருக்கக்கூடிய பகை கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் மேலே கோவப்பட்டோம்னா அவங்க மேலே பொறாமப்பட்டு என்ன பண்ணுறோம், வெறுப்பால் சில வார்த்தைகளை பேசிடுறோம். ஆனால் இந்த உட்பகை, அதாவது அந்த வெறுப்புத்தன்மை உள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோங்க, நம்மளே நமக்கு எடுத்துக்கிறோம். அது வந்து கடைசியாக வஞ்சமாக உருமாறுதுங்கிறாங்க. அதாவது இருப்பு கட்டிய சினம்தான் வஞ்சமாக மாறுது. அப்போ அந்த பழிக்கு பழி, அப்போ எப்போ பார்த்தாலும் அந்த உள்ள அந்த எண்ணத்தையே வச்சுக்கிட்டு இவங்க வந்து இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிரம்னு சொல்லிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இது தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்களாமா. அப்போ என்னாகுதுங்க, அவங்க உடல் நலம் கெட்டு போயிடும், மனவளம் கெட்டு போயிடும். அப்போ அந்த மாச்சரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் பகைமை. அந்த ஒரு பொறாமை அப்படிங்கிற உணர்வை மாச்சரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதே நம்ம ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி பொறாமை பற்றி ஒரு குணம் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய இருக்கக்கூடாத ஒரு தீய குணங்கள் 6 குணங்களில் ஒன்று இந்த பொறாமை. இது பாருங்க, நம்மளுக்கு அந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு அந்த கருத்தொடரா 5 அறிவு விலங்கினத்திலிருந்து நமக்கு வந்துச்சு. ஆனால் அந்த விலங்கினங்களோட இல்லாத ஒரு குணம், ஒரு உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை தான். இப்போ விலங்குகளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் மற்றொரு மிருகத்தை பார்த்து பொறாமைப்படாது.
ஆனால் மனிதன் மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு என்ன பண்ணுறான், அதை பொறுக்க முடியாமல் எழுகின்ற உணர்வு தான் பொறாமை. அப்போ பிறருடைய வளர்ச்சியை கண்டு நம்மளால் பொறுக்க முடிவதில்லை, அதனால் இருக்கக்கூடிய ஒரு குணம்தான் பொறாமைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 6 தீய குணங்களும் ஒரு மனிதனிடம், அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 தீய குணங்களும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் என்ன பண்ண முடியாதுங்க, வாழ்வில் முன்னேற்றம் என்பதையே அடைய முடியாது, நம்ம பிறப்பின் நோக்கத்தையும் அடைய முடியாது. இது ஒரு பெரிய தடையாக இருக்குதுங்கிறாங்க. நம்மளுடைய வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு இந்த 6 தீய குணங்களும் நமக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருக்குது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 6 தீய குணங்களும் அருகுணம் அப்படின்னு நம்ம வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அதாவது அறுக்கின்ற குணம், இந்த அறுக்கின்ற 6 குணங்களையும் நல்ல குணமாக மாற்றிக்கணும். இப்போ பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்றை ஈகையாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை சமநோக்காகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும், இந்த மாதிரி 6 நல்ல குணங்களாக மாற்றி பழகி கொண்டால் நாம் என்ன பண்ணலாங்க, அடுத்துதான் ஆன்மீகத்தில் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும். இப்போ இந்த 6ம் இந்த தான் தனது அப்படிங்கிற ஒரு பெற்றோருக்கு பிறந்த 6 அவளை குழந்தைகள் தான் இந்த 6 தீய குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொறாமைங்கிற ஒரு உணர்வு பார்த்தீங்கன்னா நமக்கு மனிதர்களிடம் மட்டுமே உள்ள ஒரு குணம், மற்ற எந்த ஒரு மிருகத்திற்கும் இல்லாத ஒரு தனிப்பட்ட குணம் பார்த்தீங்கன்னா மனிதருக்கு மட்டும்தான் இருக்குது. எந்த ஒரு மிருகம் மற்ற மிருகங்களோட வளர்ச்சியை கண்டு என்ன ஆகாதுங்க, பொறாமைப்படாது. அப்போ பொறாமை அப்படின்னாவே மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாமல் எழுகின்ற குணம்தான் பொறாமை. அப்போ அந்த பொறாமை அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த தவம் ஆகட்டும், இதெல்லாம் நமக்கு எதாகுதுங்க, தவமெல்லாம் நம்மளுக்கு சித்தியே ஆகாது. ஒருவன் தவ நிலையில் உயர்ந்து வர வேண்டும், அறவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னா நிச்சயம் அவங்ககிட்ட பொறாமை குணம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ நம்ம எல்லாம், நமக்கெல்லாம் தெரியும், எல்லாம் இறைநிலையிலிருந்து வந்தவங்க தான், எல்லாரும் ஒரே சமமாக தான் வந்தோம். அப்போ ஏன் இதுக்குள்ளார இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. அப்போ அந்த இடையில அந்த குணங்கள்லாம் நம்மளை என்ன பண்ணுதுங்க, மனிதனாக வாழ தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ மனிதன் அப்படின்னவே மனம் ப்ளஸ் இதன் ஈக்குவல் டு மனிதன். மனம் இதமாக இருப்பவன் தான் மனிதன். அப்போ அந்த மனம் இதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த 6 குணங்கள்ல அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் இருந்தால் அவன் மனிதனாக வாழ தகுதியற்றவன் ஆகின்றான் இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட பொறாமை குணம் நம்மளிடம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம வாழ்வில் என்ன பண்ண முடியுங்க, அடுத்தடுத்த நிலைகளில் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்க முடியும். அப்போ இந்த பொறாமை ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. நம்மளுடைய அற வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பொறாமை குணம் ஒரு பெரிய தடையாக இருக்குது. அப்போ இந்த பொறாமை அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை என்ன பண்ணிக்கணுங்க, அந்த பொறுமை உணர்வோடும் அதை நல்லதாக மாற்றிக்கணும். அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம அகத்தாய்வு செய்யணும். அவ என்ன பண்ணணும், எங்கிட்ட ஏன் இந்த குணம் வருது, அப்போ நம்ம எழுதி ஒவ்வொருத்தரும் வாழ்த்தணும். வாழ்த்த நம்மிடம் உள்ள அந்த பகைமை உணர்வு இருக்காது. மனதில் பகைமையை வைத்து கொண்டு மற்றவரை வாழ்த்த முடியாது. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பொறாமை அப்படிங்கிற அந்த தீய குணம் நம்மளை விட்டு போகணும். அப்படின்னா நமக்கு யார் மீது பொறாமை வருகிறதோ அவர்களை நினைத்து நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, வாழ்த்தணும். அப்போ வாழ்க வளமுடன் அப்படின்னு அந்த ஒரு நல்ல மன அலைச்சல் வேகம் குறைந்த நிலையில் நின்று வாழ்த்தும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற அந்த பொறாமை குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நமக்கும் அடுத்தவங்களிடம் இருக்கக்கூடிய அந்த இணக்கம் அதிகமாகும். அப்போ இந்த பகைமை உணர்வு குறைந்து போகும். அப்போ அந்த பொறாமை உணர்வுடன் நம்ம எதுவும் சாதிக்கவே முடியாது. அது தன்னையும் கொன்று மற்றவர்களையும் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குணம்தான் அந்த பொறாமை. அப்படிப்பட்ட அந்த பொறாமையை பொறுமை, அதாவது சகிப்புத்தன்மையாகவும் மன்னிப்பாகவும் மாற்றி நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும். அப்போ நம்ம வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு இந்த பொறாமை ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. நாம் இந்த குணத்தை நம்ம மாற்றி நம் அனைவரும் நம் வாழ்வின் நோக்கத்தை அடைந்து இறை உணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய வாழ்வின் நோக்கம், பிறப்பின் நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை அடைவதற்கு நாம் இந்த குணத்திலிருந்து விடுபட்டு நம் அனைவரும் அற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.